யாராக இருந்தாலும் ஒரு இந்திய குடிமகளாக இருக்கிற ஒருவருக்கு ஒரு அரசியல் கட்சியை முறைப்படி பதிவு செய்து ஆரம்பிக்கிற உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் திரு விஜய் அவர்களும் ஆரம்பித்திருக்கிறார்கள். அவருக்கு எனது நல்வாழ்த்துக்கள். அந்த அவர்கள் முன்வைக்கிற கொள்கை நிலைப்பாட்டிற்கு ஏற்ப அவர்களுடைய செயல் திட்டங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இதுவரைக்கும் அவர்கள் கொள்கை நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்காரு விஜய். கொள்கை நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செக்யூலரான கொள்கை நிலைப்பாட்டா இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அவர்களுடைய செயல்பாடுகள் தான் அவர்கள் உண்மையிலுமே தான் அறிவித்திருக்கிற கொள்கைக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு வர்றாங்க. ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் மக்களை தேடி போறதை நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு கூட மதுரையில மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய 12,500 பேருக்கு பட்டா கொடுக்கும் நிகழ்வை தொடங்கி வச்சிருக்காங்க. அதொட்டி இன்னைக்கு நம்ம மாவட்டங்களையும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்குகிற நிகழ்ச்சியை நடத்திட்டு தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய முகாம்களை அரசாங்கம் மக்களை தேடி வர்றதை பார்க்க முடியுது. ஏறக்குறைய மக்கள் அரசாங்கத்தை தேடி வருகிற ஒரு நிலைமை இன்னைக்கு ஓரளவுக்கு மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கல்வி, பொது மருத்துவம், உள்கட்டமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல மிக கடுமையான கவனத்தை முதலமைச்சர் அவர்கள் செலுத்த முடியுது. இந்திய அளவில் நரேந்திர மோடி அவர்களுடைய பாஜகவினுடைய தவறான ஆட்சியால், தவறான கொள்கைகளால் நாட்டில் 45 ஆண்டு காலமாக வேலை வாய்ப்பின்மை நிலவுகிற சூழல்ல, நாடு முழுவதும் அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டில் அதனுடைய தாக்கம் பெருமளவு முதலமைச்சர்களுடைய முயற்சியினால குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரதமர் செய்கிற பணியை இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் செய்யறது நம்ம பார்க்க முடியுது. வெளிநாடுகளுக்கு போய் மிகப்பெரிய கூட்டங்களை கூட்டி எழுச்சி உரை ஆற்றிட்டு டெலிகிராம்டர் பார்த்து பிரைம் மினிஸ்டர் பார்த்து படிச்சுட்டு வந்துடுவார். 5 வருஷமா அதான் செஞ்சிருக்காரு. ஆனா ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போய் ஒரு மிகப்பெரிய முதலீடுகளை ஈர்க்கிற ஒரு முயற்சிகளை, வேலை வாய்ப்புகளை உருவாக்குற ஒரு முயற்சியில, தொழில் கட்டமைப்புகளை உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அதனுடைய பிரதிபலிப்பை குறிப்பா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இணைந்திருக்கிற மற்ற கூட்டணி கட்சி, இந்தியா கூட்டணி இணைந்திருக்கிற ஒரு கூட்டணிக்கு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு 100% வாக்களித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே நிலைப்பாடு தான் சட்டமன்ற தேர்தலையும் தொடரும் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஆட்சிக்கு மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பு அளிப்பார்கள். ஒரு அறிவியலை, தொழில்நுட்பத்தை, பகுத்தறிவை, சமூக நீதியை சொல்லிக் கொடுக்கறதா தான் இருக்க முடியும். மாணவர்கள் மனதில் கற்கால சிந்தனைகளை, பழமைவாத மனநிலைகளை, நவீன காலத்திற்கு அறிவியலுக்கு பொருந்தாத ஒரு சிந்தனைகளை கல்விக்கூடங்களில் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத தெளிவாக தமிழ்நாடு அரசாங்கம் வெளிப்படுத்தியிருக்காங்க. என்னை போன்ற நிறைய நாடாளுமன்ற, சட்டமன்ற, மக்கள் பிரதிநிதிகள் கட்சி வேறுபாடு இல்லாமல் அதை நம்ம பேசியிருக்கோம். பாஜக மட்டும்தான் இந்த மாதிரி பழமைவாதத்தை, மாணவர்களுடைய முயற்சியை மழுங்கடிக்கிற ஒரு முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அது ஒரு வெட்கமற்ற வெளிப்படையான ஆதரவுங்கிறத நான் இங்கே வருத்தத்தோட பதிவு செய்ய விரும்புகிறேன். மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஒரு பொறுப்போடு அதை எதிர்த்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளிநாட்டில் இருந்தாலும் உடனடியாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. கல்வி அமைச்சர் குறிப்பாக அந்த இடத்துக்கே போய், குறிப்பாக அந்த ஆசிரியர் சங்கர் அவர்கள் மிகப்பெரிய பாராட்டுக்கு உரியவர். ஒரு சபையில் ஒரு தன் கண் முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மண்ணுக்கு பொருந்தாத ஒரு சித்தாந்தம் ஒரு கல்வி நிலையத்தில் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறப்ப அதை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கிற பகுத்தறிவு தான் மாணவர்களுக்கு புகட்டப்பட வேண்டும் சொன்ன ஒரு ஆசிரியரை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் போய் சந்திச்சு பாராட்டி கடுமையான நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப அதில் வேகமாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன்.